இன்றைக்கு யோசேப்பை குறித்து தான் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். யோசேப்பினுடைய உயர்விலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில எவ்வளவு மேன்மையான காரியத்தை தேவன் அவனுக்கு சொன்னதெல்லாம் செய்திருந்தார். உயர்த்தப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வதாக. யோசேப்பு 17 வயது இருக்கும்போது பில்கால் சில்பால் என்னும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு சொல்லுவான். அப்பா அவங்க இது மாதிரி பண்றாங்க, அவங்க இது மாதிரி செய்யறாங்க, அவன் இது மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லி பாவம் செய்யும்போது, துன்மார்க்கமாக செய்யும்போது அதை போய் சொல்லுவான். இது கோல் சொல்றது கிடையாது. நிறைய நேரங்கள்ல அப்படி சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, இவன் சரியான எப்படி சொல்லுவாங்க, அவனை கோல் சொல்றவன், அதுக்கப்புறம் போட்டு கொடுக்குறவன், அப்புறம் கலகக்காரன், கலகம் பண்றான், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையான ரீசன் அது கிடையாது. துன்மார்க்கத்தை தான் சொல்லுவான். நல்லது பண்ணா அவன் ஏன் சொல்ல போறான்? நீங்க தப்பா போனீங்கன்னா அப்பாட்ட போய் சொல்லுவான், அவன் இந்த மாதிரி. அது நல்லது தான், அது போட்டு கொடுக்கறது கிடையாது. ஓகேவா? ஆனால் இப்பொழுது அவன் யோசேப்பாக எகிப்துல பார்வோனுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பதவியிலே அவன் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய பொசிஷன்ல தேவன் அவனை வைத்திருக்கிறார். இப்ப இந்த உயர்வு வந்தது. ஆனா அந்த உயர்வுக்கு முன்பாக அவன் சந்தித்ததான பிரச்சனைகள் என்ன? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் கடந்து வந்த பாதைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது? அது அவ்வளவு ஈஸியாக இல்லை. ரொம்ப வலி நிறைந்ததாக, ரொம்ப கவலைக்குரியதாக, வேதனைக்குரியதாக இருந்தது. அதை குறித்து தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் எல்லாருமே உயர்வை பார்க்கிறோம். அவருக்கு என்ன, அவர் இன்னைக்கு உயர்ந்துட்டாரு, பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அவர் பெரிய ஆள் ஆவதற்கு முன்பாக, உயர்வதற்கு முன்பாக, ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு முன்பாக அவர் எப்படிப்பட்ட வழிகளெல்லாம் நடந்து வந்தார் என்பதை நாம் கண்டுகொள்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அப்பா சொல்றாரு, உன் சகோதரர்கள் அவங்க ஆடு மேய்க்க போயிருக்காங்க, அவர்களுக்கு நீ போய் நலம் விசாரித்து சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் அங்க நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்தில் எனக்கு முன்பாக இருக்க கண்டேன் என்று சொல்லுகிறான். இது எந்த சூழ்நிலையில? ஜெயில இருக்கும்போது. இப்பொழுது அவன் ஜெயில இருக்கிறான். எகிப்துல பார்வோன் அரண்மனையில விற்கப்பட்டவன், அங்க செய்யாத ஒரு தப்பு செய்ததாக சொல்லி போத்திபார் உடைய மனைவி இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. இப்ப ஜெயிலில் இருக்கிறான். செய்யாத குற்றத்துக்காக அவன் மேல என்கொயரி நடக்கிறது. ஜெயிலில் இருக்கும்போது அங்க ஒரு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியின் தலைவர் 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருவன் ஒரு சொப்பனத்தை கண்டு இவங்கிட்ட வந்து சொல்றான். யாருக்கிட்ட? யோசேப்பு கிட்ட. யோசேப்பு என்ன நினைச்சிருப்பான்? அடப்பாவே, நானே சொப்பனத்தை பார்த்து அதை என் அண்ணன் தம்பிகிட்ட சொன்னதுனாலதான் நான் இப்படி வந்தேன். நீயும் சொப்பனம் பார்த்துட்டு என்கிட்டே விளக்கம் கேட்க வரையா? நல்லா கவனிங்க. நீங்க எந்த பிரச்சனைக்கு கூட போறீங்களோ அந்த பிரச்சனையை சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒருத்தர் அனுப்புவார் ஆண்டவர். நீங்களே நினைப்பீங்க, நானே அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறேன், நீ என்கிட்ட ஆறுதல் தேடி வரையா? அதுதான் உங்களை ஆறுதல் படுத்த. உங்களுக்கு அப்படிப்பட்ட நேரங்கள் தான் நடக்கும். யோசேப்பு சொப்பனம் கண்டுதான் இது பிரச்சனை. சொப்பனம் கண்டது பிரச்சனை இல்லை. சொப்பனத்தை யார்கிட்ட சொல்லிட்டான்? சகோதரர்கிட்ட சொல்லிட்டான். சகோதரர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அப்போ சகோதரர் சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அரிக்கட்டுகள் எல்லாம், அரிக்கட்டை பத்தி சொல்றான். அதெல்லாம் என்னை வணங்கி நின்றதுன்னு சொல்றான். அப்புறம் 11 நட்சத்திரங்களை பார்த்தேன், அதுவும் என்னை வணங்கி நின்றதுன்னு சொல்றான். அப்ப அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் கூடி நின்று என்ன சொல்றாங்க? அப்படின்னா நாங்க வந்து உன்னை வணங்குவோமா? நீ எங்களோட சின்ன பையன், உங்களை வந்து வணங்குவோமான்னு சொல்றாரு. உடனே யாக்கோப்பு அவங்க அப்பாட்ட போய் சொல்றாங்க. அப்பாவும் கேட்கிறாரு, ஆமா, நானும் உங்க அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து உன்னை கடைசி காலத்துல உங்ககிட்ட வந்து கஞ்சி ஏந்தி நிப்போம், வணங்குவோன்னு நினைக்கிறியா?
இல்லப்பா நான் அப்படி நினைக்கல, நான் பார்த்ததை சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பாவும் பரியாசம் பண்றாரு, அப்பாவும் அது அவளை. ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் யாக்கோப்பு தன் மனசுல அதை வச்சுக்கிட்டாரு. ஓ, யோசேப்பு இப்படி சொல்லியிருக்கிறான் அப்படின்றத மனசுல வைக்கிறாரு. எல்லா பக்கமும் பரியாசம். யாருமே நீங்க சொன்ன தரிசனத்தையோ, நீங்க சொல்றதான விசுவாசமான வார்த்தைகளையோ, நீங்க சொல்ற வாக்குத்தத்தமான வார்த்தைகளையோ, நீங்க சொல்ற இயேசுவையோ மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னம்மா பிரச்சனை இப்படி இருக்குது, நீ எப்ப பார்த்தாலும் ஏசப்பா பாத்துக்குவாரு ஏசப்பா பாத்துக்கிறவாருன்றியேமா, என்னதான் உன் கதை அப்படிதான் கேட்கிறாங்க. ஏன்னா அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு யாரு இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஏசப்பா இருக்கிறாருன்னு சொல்றியே, இப்ப நாங்களாம் உனக்கு வேணாமா? ஏசப்பா என் கூட இருந்தாதான் நீங்க என் கூட இருக்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உயர்வுக்கு முன்னாக இருந்த சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில சொப்பனத்தை பார்க்குறான், எல்லாத்தையும் சொல்லிடுறான். அவன் ஆடு மேய்க்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா கூப்பிட்டு கேட்கிறாருங்க, வா ஆடு மேய்க்க போயிருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போன்னு சொல்றாரு. இவனை எடுத்துட்டு போறான், கீழ்ப்படிஞ்சு போறான். அங்க போய் பார்த்தாங்க, காணோம். அங்க பக்கத்துல ஆடு மேய்க்கிற கேட்கறான், இந்த மாதிரி எங்க அண்ணன் அந்த ஆடு மேய்த்திட்டு வந்தாங்களே, எங்க போயிருக்காங்க? அவங்க பேசிக்கொண்டாங்க. என்ன பேசிக்கொண்டாங்க? நாங்க தோத்தானுக்கு போறோம் ஆடு மேய்க்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கொண்டாங்க. ஒருவேளை அங்க போய் பாரு, அங்க போயிருக்கலாம். உடனே அங்கேயும் தேடி போறான். நல்லா கவனிங்க, என்ன நடக்க போகுது என்பது யோசேப்புக்கு தெரியாது. நம்மளை குழியில போடுவானுங்களா, திட்டுவானுங்களா, அடிப்பானுங்களா, எதுவும் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு மனுஷன், வெள்ளந்தியான ஒரு மனசு, எதையுமே மறைச்சு வைக்க தெரியல. சில நேரங்கள் நமக்கு அப்படிதான். சில நேரங்கள் எதையுமே மறைச்சு வைக்க தெரியாது, எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவோம். அதுவே நமக்கு பிரச்சனையா மாறிடும். அப்படித்தானே? யோசேப்புக்கு அப்படிதான். எதையுமே மறைச்சு வைக்க, சொப்பனம் பார்த்து அமைதியா இருந்திருக்கலாம்ல, மறைச்சு வைக்க தெரியல, சொல்லிட்டேன். நம்ம அண்ணன் தானே, என்ன செய்ய போறானுங்க, நம்ம அப்பா தானேன்னு சொல்லிட்டேன். இவனுங்க பொறாம பிடிச்சவனெல்லாம் இருக்கானுங்க. இப்ப பாக்குறாங்க தூரத்துல யோசேப்பு வரான். ஒருத்தன் சொல்றான், டேய் சொப்பனக்காரன் வராமறா. என்ன பேர் வச்சிட்டாங்க? சொப்பனக்காரன். விசுவாசத்துல பேசும்போது நம்மளை கிண்டல் கேலி பண்றாங்களா? இப்பதான் யோசேப்பு வரும்போது இவங்க சொல்றாங்க, அந்த சொப்பனக்காரன் வரான். அவனை என்ன பண்ணுவான்? தூக்கி குழியில போட்டுருவான், ஆள் இல்லாம ஆக்கிடுவான். பேசிக்கிறாங்க. அதே மாதிரி அவன் வந்தான், இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. ரூபனும் கூட இருக்கிறான், மூத்த பையன், வீட்டுக்கு மூத்தவன். நல்லா கவனிங்க, நான் மூத்தவன், வீட்டுக்கு மூத்தவன். மூத்தவனுக்கு அதிக பொறுப்பு இருக்கா இல்லையா? வீட்டுக்கு மூத்த பையனுக்கு அதிகம் பொறுப்பு இருக்கா இல்லையா? இருக்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, வீட்டுக்கு மூத்தவனா ஒரு கணம் இருக்குது. நீ சும்மா அப்படியே சோப்பிலாங்க மாதிரி தெரிஞ்சேன்னா அவனை பார்க்குறான்னு சொன்னீங்களா, வீட்டுக்கு மூத்தவனா ரெலையவனா? வீட்டுக்கு மூத்தவனா ஒரு கெத்து இருக்குது. ஆமா, அந்த கெத்தை விட்டுறக்கூடாது. சில பசங்க விட்டுருவாங்க. ரூபன் பெரிய ஆளு, வீட்டுக்கே பெரிய மனுஷன். ரூபன் நினைச்சா யோசேப்பு என்ன பண்ணலாம்? காப்பாத்தலாம். ஆனா அப்பவும் சொல்றான், என்ன சொல்றான்? நல்லா கவனிங்க. ரூபன் சொல்ற விஷயம் என்னன்னா, 37 எடுத்து வச்சுங்க, நானே சொல்றேன், கவனிங்க. ரூபனுக்கு இருந்த உறுதி இல்லாத ஒரு வார்த்தை, உறுதி இல்லாத ஒரு அன்பு. இவன் என்ன சொல்றான்? 37:21, ரூபன் அதை கேட்டு அவன் அவர்களை கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்ப கொண்டு போக மனதுள்ளவனாய் இருந்தான். நல்ல மனசுதான். இப்படி செய்யக்கூடாது, இவனை எப்படியாவது அப்பா கிட்ட அனுப்பி வச்சிடணும் அப்படின்றதுதான் ரூபனுடைய எண்ணம். அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். இவங்களுடைய என்ன என்னன்னா, கொலை செஞ்சிடணும். ஆனா ரூபன் என்ன பண்ணி, கொலை பண்ணாதீங்க, அவனை தூக்கி ஐடியா கொடுக்கறது யாரு? வீட்டுக்கு மூத்தவன் என்ன சொல்லணும்? டேய், கொலையும் பண்ணக்கூடாது, தூக்கி குழியிலையும் போடக்கூடாது, அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் அந்த சொல்லணுமா இல்லையா? இவன் என்ன ஐடியா கொடுக்குறான்? கொலை பண்ணாதீங்கடா, அவனை தூக்கி என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாம் சேர்ந்து குழியில போடுறது எவ்வளவு பெரிய தண்ணி இல்லாத குழி, அது பள்ளம் கிணறு மாதிரி இருக்கும். அது அந்த அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த உர கிணறு மாதிரி தான் இருக்கும். பக்கெட்டை விட்டு எடுப்பாங்களா, அதுக்குள்ள ஆழத்துக்குள்ள போட்ட என்ன தூக்க முடியாது. இவன் சொல்றான் பாருங்க ஐடியா, வீட்டுக்கு மூத்தவன். எல்லாம் மூத்தவனா நீ? குழியில போடுங்க அப்படி சொல்லி தப்புவித்தான் என்று போட்டிருக்கு. யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ணம் அங்கி அவனை கலற்றி
அப்பா ஒரு ஆசையா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தார் யோசேப்புக்கு. யோசேப் மேல கொஞ்சம் பாசம். வீட்டுல 4 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருந்தாலும் சில நேரங்கள் சில பிள்ளை மேல கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்கும். அது ஏன்னு தெரியாது, கொஞ்சம் நல்லா இருக்கும். அது அது வேற மாதிரி. அது போய் மற்றவங்க போய் என்ன மட்டும் நேசிக்க மாட்டீங்க, அவனை மட்டும் அதிகமாக அப்படிலாம் கேட்கக்கூடாது. அது என்னன்னு தெரியல, அது உள்ளுக்குள்ள அது ஒரு மெமரி மாதிரி அது இருக்கு. அது மட்டும் எது பண்ணாலும் எனக்கு பெருசா தெரியாது. அதுக்கு ஒரு பலவர்ணமான அங்கேய அதுக்கு பர்த்டே வந்தா வாங்கி கொடுக்கணும்னு தோணும். ஏன்னா அது ஒரு தனி பாசம். எங்கேயாவது மறைவா கூட்டிட்டு போய் பானிபூரி வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வர சொன்னேன், வாங்கி கொடுத்தத அவங்ககிட்ட சொல்லாத. இது தனி விதமான ஒரு அன்பு தான். ஓகேவா? இது அவனுக்கு செய்யணும் இவனுக்கு செய்யணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பிரிச்சு பார்க்கல. ஆனா என்னன்னு தெரியல, அது ஒரு சந்தோஷமா இருக்குது. அப்படி இங்கேயே அப்படிதான். யோசேப்புக்கு அப்பா ஒரு பலவர்ணமான அங்கேயே கொடுத்திருந்த, யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆடை அவனுக்கு கொடுத்திருந்தாரு. அது ஒரு பொறாமை. அவன் எல்லாரிலும் ஆமா, அப்பா ரொம்ப அதிகமா நேசிக்கிறாரு. யார? யோசேப்ப. அதனால அவனோட கூட என்ன பண்ணா, பச்சமானா ரொம்ப அந்நியமா பேச மாட்டாங்க. என்னடா? சரிடா. நீ? சரி. இப்படிதான் பேசிக்கிறாங்க. ரொம்ப ஐக்கியமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு, என்னை கண்டுக்கவே மாட்டுறாங்க, வீட்டுல என்ன ஒரு மனுஷனாவே என்ன பண்றது இல்ல, மதிக்கிறதே இல்லை அப்படின்னது இவங்களுடைய தவறான நினைவு. அப்படி கிடையாது. அப்பா எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பார்த்தாரு. ஆனா ரூபன் பண்ண ஒரு விஷயத்துலதான் அப்பா வெறுக்க ஆரம்பிச்சார். நன்றா கவனிங்க. எப்போ யாக்கோபு ரூபனை வெறுக்க ஆரம்பிச்சாரு, அவன் ஒரு தப்பு பண்றான். தாய் ஸ்தானத்துல இருக்க வேண்டியவங்களை அவங்க கூட தவறான ஒரு முறையில அவன் நடந்துக்கிறான். அது யாக்கோபு கேள்விப்பட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. அதனாலதான் ரூபனை வெறுக்கிறாரு. நீ வீட்டுக்கு மூத்தவனா இருந்து என்னடா பிரயோஜனம்? உன் நடவடிக்கை சரியில்லை. அவன் அந்த ஸ்தானத்தை விட்டு போயிட்டான். அதனாலதான் இவங்க அண்ணன் தம்பி இப்பெல்லாம் கொலை செய்யணும் அப்படின்னு பேசும்போது இவனால ஸ்ட்ராங்கா பேச முடியல. ஏன்னா அவன் என்ன சொல்றாங்களா, நீ மட்டும் யோக்கியமாடா, பழைய கதை இழுத்து விட்டுறானுங்க உள்ள. அதனால இவன் என்ன பண்றான்னா ஆப்ஷன் வச்சிருக்கான். அப்படி செய்யாதீங்கடா, இப்படி வேணா பண்ணுங்கடா. ஏன் அப்படி நீ சொல்லணும்? ஏன் அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிருக்கிற. இப்போ நீ ஸ்ட்ராங்கா பேச முடியாததுக்கு என்ன ரீசன்? நீ உறுதியா பேச முடியாததுக்கு என்ன ரீசன்? ஏன் அந்த இடத்துல நீ முகம் கோணி திரும்பி வர? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கிற. இப்ப நீ அப்படி நீதி நியாயம்னு போனா, அவன் சிமியோனு லேவி இருக்கானுங்களே, அவனுக்கு இருக்கிறது ரொம்ப மோசமானவனு. அவனுக்கு என்ன சொல்றாங்க, டே ரூபனிங்க வா, நீ அண்ணன் தான், ஆனா அண்ணன் கூட பார்க்க மாட்டான், பலான்னு விட்டுருவேன். நீ என்ன பண்ண தெரியாதான் உன்னை பத்தி எனக்கு? சொன்ன உடனே இவன் முகம் கோணி போய் அடுத்து அவனால எடுத்தும் பேச முடியல. அதனாலதான் அவன் சொல்றான், கொல்லாதீங்க, குழியில போடுங்கன்றான். அதிகமா பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு, 5வது வசனம், அதை சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமா பகைத்தார்கள். பகை சகோதரர் மத்தியில எல்லாரும் பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசேப்பை பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6வது வசனம் 37:6, அவன் அவர்களை நோக்கி, நான் கொண்ட சொப்பனத்தை கேளுங்க. திரும்ப சொப்பனத்தை சொல்றான். நான் வயலில் அறுத்த அரிக்கட்டு அப்போது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, சுற்றி வணங்கி நின்றது என்றான். இன்னும் அதிகமா பகைத்தார்கள். வீட்டுக்குள்ள குடும்பத்தாருக்குள்ள ரொம்ப பகை வந்துருச்சு. அப்பயும் அவன் விடல. நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன்னு சொல்றான். 9வது வசனம், சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அட பாவி, சும்மாவாத இருந்தியா வாயை வச்சுக்கிட்டு? அவனுங்க தான் பகைச்சுக்கிட்டே இருக்கிறானுங்களே. அவனுங்க உன்னுடைய முகத்தை பார்த்தாலே தெரியல. ஒன்னு சொல்லும் போதே தெரிஞ்சு போயிடும். ஒரு விஷயத்தை சொல்லும் போதே தெரிஞ்சிடும். இன்னும் நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன்னு சொல்லி மேலும் மேலும் அந்த காரியத்தை சொல்லிட்டு இருக்கும்போது அதிகமான பகை வருகிறது. தகப்பன்ட்ட சொல்றாரு, தகப்பனும் அதே சொல்றாரு. 11 அவர் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், பகைத்தார்கள். இப்ப பொறாமைக்கு வந்துட்டாங்க. ஆனா யோசேப்புடைய அன்பு என்ன தெரியுமா? இவ்வளவு பொறாமை கொண்டாலும், இவ்வளவு பகைத்தாலும் அப்பா சொல்றாரு, 12வது வசனம், ஆடுகளை மேய்க்க போனார்கள்.
ஆ, சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார் அல்லவா, உன்னை அவர்களிடத்தை அனுப்ப போகிறேன் வா என்றான். ஆ, ஆ, அல்ல, நான் அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். நன்றா கவனிங்கள். ஏற்கனவே அவனை பகைச்சாருங்க, அவனை விரோதிச்சாங்க, பொறாம கொண்டாங்க. ஆனா அப்பா சொல்றாரு, அவங்களுக்கு நீ சாப்பாடு கொண்டு போடான்னு சொன்ன உடனே, அப்பா நான் ஏற்கனவே ஒரு சொப்பனம் சொன்னேன், அதுக்கே அவனுங்க பயங்கரமா என்ன மேல எரிச்சலா இருந்தாங்க, நான் அதனால போக மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏற்கனவே எனக்கு அவனுக்கு ஆவாது, என்னை பார்த்தாலே அவனுங்களுக்கு என்ன பண்ணல, பிடிக்கல, நான் போக மாட்டேன் அப்படின்னு யோசேப்பு சொல்லல. யோசேப்பு என்ன சொல்ற, போகிறேன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நலம் விசாரிக்க போறாரு. 15வது வசனம். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு சொல்லும் என்றான். தோத்தானுக்கு போவோம். அப்பொழுது யோசேப்பு ஆமா போய் கண்டுபிடிச்சிட்டான். தேடி எப்படியாவது நலம் விசாரித்து அப்பா கொடுத்து வச்ச அந்த திராட்சை, காய்ந்த திராட்சைகள், உலர்ந்த அத்தி பல அடைகள் அதெல்லாம் கொண்டு போறாரு. நீண்ட நாட்கள் ஆடு மேய்க்க போயிட்டா டெய்லி வீட்டுக்குலாம் வர முடியாது. நன்றாக கவனிங்க. ஆடு மேய்க்க போயிட்டாங்கன்னா டெய்லி என்ன பண்ண முடியாது, வீட்டுக்கு ஆடு ஓட்டிட்டு நம்ம வச்சிருக்க 5 ஆடு 2 ஆடு வீட்டுக்கு வந்துடும். இவங்கிட்ட இருக்கதா 1000 2000 3000 5000 7000 இத்தனை ஆடை எப்படி கொண்டு வர்றது? எங்க ஆடு மேய்க்கிறாங்களோ அங்கேயே அவங்க தொழுவம் அமைத்து அங்கேயே தங்கி விடுவார்கள். 6 மாசம் கூட ஆகலாம் திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு. வீடே அவங்களுக்கு அதான், வனாந்தரத்துல தான். இப்ப அதனாலதான் இவ்வளவு உணவு தானியங்களை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு போகும்போதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். காணாமல் போன சகோதரர்கள் ஆடு மேய்க்கிறவர்களை கண்டுபிடித்தான். அததான் இயேசு கிறிஸ்து சொல்ல காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிறவன். யோசேப்பு காணாம போன ஆடு மேய்க்கிறவர்களை கண்டுபிடித்தான், ஆட்டையும் கண்டுபிடித்தான். அன்பு கொண்டவனுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? துரோகம். அன்புக்கு இன்னைக்கு மரியாதை இல்லை உலகத்துல. எஸ், நான் சொல்றது கரெக்ட் தானே? அன்புக்கு இன்னைக்கு உலகத்துல வேல்யூ தெரிய மாட்டேது. அன்பா தூக்கி குப்பையில போடு அப்படின்றான். காசு. அன்புக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? துரோகம். அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணுகிறார்கள். யோசேப்புக்கு மறைவாக பரியாசம் செய்தார்கள். 19வது வசனம். நல்ல கவனி. அவங்கெல்லாம் யாரு? அவங்க சகோதரர்லாம் ஒருவரை ஒருவர் நோக்கி, யாரு வரா, இதோ சொப்பனங்க, பரியாசம் பண்ணுகிறார்கள். அதனாலதான் வசனம், உன்னை பரியாசம் பண்ண ஒட்டார், உன் காலை தொல்லாட ஒட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவது. எனக்கு தெரியாம நிறைய பேர் என்னை குறித்து பரியாசம் பண்ணலாம். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னு சொன்ன, எனக்கு தெரியும், எனக்கு காண்பித்த சொப்பனம், எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஒரு நாள் நிறைவேறும். அல்லேலூயா. யோசேப்புக்கு விரோதமா செயல்படுவதற்கு, பொய் சொல்வதற்கு திட்டம் போடுறாங்க. எப்படியெல்லாம் பொய் சொல்லலாம், அப்பா நம்பணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொய்யை ரெடி பண்றாங்க. நாம் அவனை 20வது வசனம், நாம் அவனை கொன்று இந்த குழியிலும் ஒன்றிலே அவனை போட்டு என்னவது இவனுங்களே கொலை செஞ்சு குழிக்குள்ள போட்டு ஒரு துஷ்ட மிருகம் என்ன பண்ணிச்சான், அவனை பச்சித்து போட்டதுன்னு சொல்லிடுவோம். பொய் சொல்றதுக்கு எவ்வளவு கரெக்டா யோசிக்கிறாங்க பாத்தீங்களா? நீ உலகம் அப்படிதான். பொய் சொல்றதுக்கு பக்கா பிளான் பண்ணுது. பக்காவா பிளான் பண்ணி கொண்டு வந்து பொய்யை நிறுத்துறாங்க. அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியுமோ என்று பார்ப்போம் என்று ரொம்ப பரியாசம் பண்ணுகிறார்கள். 21 தான் ரூபன் இதை கேட்கிறார். இப்பதான் ரூபன் வராரு. கேட்டுட்டு, அவனை கொல்லாதீங்க, அவனை தூக்கி வெறும் குழியில மட்டும் உயிரோட போட்டுருங்கன்னு சொல்றாரு. 23 வாசிங்க. இந்த யோசேப்புக்கு நடந்தது அப்படியே இயேசுநாதருக்கு நடந்தது. பழைய ஏற்பாட்டில் யோசேப்புக்கு எப்படி நடந்தது? அவர் ஆடு மேய்க்கிறவனை தேடி போனார். நாம ஆண்டவர் ஆடுகளை தேடி வந்தாரு. அவரை பரியாசம் பண்றாங்க ரோம போர் சேவர்கள். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இறங்கி வாரும் என்று சொல்லுகிறார்கள். இவனுக்கு இங்க பலவர்ணமான அங்கி கலற்றப்பட்டது. அவருக்கு முடித்திருந்த அந்த அங்கி என்ன பண்ணுது? கலற்றப்பட்டது.
இவரை கொண்டு குழியில போட நினைச்சா, அவரை சிலுவையிலேயே ஆணி அடிச்சு கொல்றலாம்னு நினைச்சனா. ஆனால் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போதுதான் குழியிலே போட்டார்கள். 24. அது தண்ணீர் இல்லாத பெரும் குழியா இருந்தது. வெறும் குழியா இருந்தது. வெறும் குழியா இருந்தது. யூரோபன் வீட்டுக்கு மூத்தவன் தான். அவனால காப்பாற்ற முடியல. ஏன் காப்பாற்ற முடியலன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன் செய்த ஒரு மதியீனமான ஒரு காரியம். அதனால அவன் கூட பிறந்த சகோதரர்கள் மத்திய அவனுடைய பேச்சு எடுபடல. ரூபன் தலைமை அதிகாரத்தை இழந்து விட்டான். அதனால் சகோதரர்களை கட்டுப்படுத்தவோ அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்தவோ அவனால முடியல. அதனாலதான் இவங்க பஞ்சகாலம் ஒண்ணு வரும்ல, பஞ்சகாலம் வரும்போது எகிப்துக்கு போவாங்க. எகிப்துல தானியம் இருக்கிறது என்று யோசேப்பு அப்ப உயர்ந்த பதவியில இருக்கிறாரு. நமக்கு நல்லா தெரியும் அந்த கதை. இப்ப போகும்போது யோசேப்ட்ட போகும்போது யோசேப்பு கண்டுபிடிச்சிருவாரு, இவங்க எல்லாம் நம்ம சகோதரர்கள் என்ன. உடனே யோசேப்பு சொல்லுவான், நீங்களாம் எங்க இருந்து வர்றீங்க, நீங்களாம் வேவு பார்க்க வந்தீங்களா, அப்படி இப்படின்னு கொஞ்சம் மிரட்டுவாரு. கொஞ்சம் வார்த்தை அப்படி மிரட்டி போய் பார்ப்பாரு. இல்ல நாங்க உண்மை, நாங்க நிஜஸ்தர், நாங்கெல்லாம் நீங்களாட நிஜஸ்தர், நீங்களா உண்மையானவங்க நினைச்சுக்குவான். யோசிப்பேன் சொல்றான் பாருங்க, நாங்க உண்மையானவர்கள். உண்மையானவனா? எத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறான். சரி, 17 வயசுல அவனை தூக்கி உள்ள போட்டீங்க. நல்லா கவனிங்க. யோசேப்பு எத்தனை வயசுல தூக்கி போட்டாங்க? எத்தனை வயசு? 17 வயசு. அப்போ நல்லா கவனிங்க. இப்ப 17 வயசுல போட்டீங்களே, இப்ப பஞ்சம் பொழைக்கிறதுக்கு சாப்பாடு தேடி வரீங்க. ஏன் அதுக்கு இடையில ஒரு நாள் கூட யோசேப்பை பத்தி நீங்க பேசுனதே கிடையாதா? மிருகம் சாப்பிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு மிருகத்தை அடிச்சு அந்த ட்ரெஸ்ஸை போய் அந்த பலவரன் அங்கேயா அந்த ரத்தத்துல போய் தொய்ச்சு அப்பாட்ட போய் காமிச்சு போய் சொன்னீங்களே, அப்போ உங்க மனசாட்சி எங்க போச்சு? இப்ப யோசேப்புக்கு 30 வயசு. நல்லா கவனிங்க. இப்ப யோசேப்புக்கு 30 இல்ல, 37 ஆயிடுச்சு. நீ அதை ஃபுல்லா படிச்சா தெரியும். இப்போ பார்வோன் அரண்மனையில 30 வயசுக்கு முன்னாடி பார்வோன் ஒரு சொப்பனத்தை அர்த்தம் சொல்லும் போது 30 வயசு. அந்த 7 வருஷம் நல்லா விளைஞ்சதுல அந்த 7 வருஷம் 37 வயசு. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு 40 வயசு இருக்குது. 17 வயசுல தூக்கி போட்டாங்க. 40 வயசுல வந்து பாக்குறாங்க யோசேப்ப. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இடையில? 23 வருஷம் கழிச்சு ஒரு மத்தனை வந்து நீங்க பாக்குறீங்க. அவனுக்கு உங்களுக்கு அடையாளமே தெரியல. ஏன் 5வது வருஷத்துல அப்பாட்ட சொல்லியிருக்கலாம்ல, கொஞ்சம் மனம் வருந்தி, நாங்க தான்ப்பா அவனை இந்த மாதிரி பண்ணிட்டோம், எந்த மிருகமும் சஞ்சிகளை எகிப்துல தான் விட்டுட்டோம், வாங்கப்பா தேடி போலாம், தம்பியை போய் கூட்டு வரலாம். என்ன வரலையே. இப்ப பசிக்குதுன்னு உடனே வந்துருச்சு. தேவைன்ன உடனே இத்தனை வருஷமா ஒரு போன் கால் பண்ணாதவரு ஒரு தேவைன்ன உடனே என்ன ஆச்சு? வராரு தேடி. இங்கே அப்படிதான் நடக்குது. வரான். இதனாலதான் ரூபன் இப்போ பஞ்சம் பொழைக்கிறதுக்கு போறாங்க, எல்லாம் கொடுத்து அனுப்புறது. அப்போ யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறாரு, இங்க பாரு, சிமியோன்னு இங்க இருக்கட்டும், நீங்க போய் பெஞ்சமின்னு ஒருத்தர் இருக்கான், அவனை கூட்டு வாங்கன்றாரு. இவங்க போறாங்க. திரும்பி காசெல்லாம் அந்த சாக்கு முட்டையெல்லாம் உள்ள வச்சு அனுப்புறாரு. அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க. அப்பா, ரூபன் தான் பேசுறான், வீட்டுக்கு மூத்தவன் இல்லவன், ரூபன் தான். அப்பா, நாங்க திரும்ப வந்து இப்போ கொண்டு வந்த தானியெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க. திரும்ப 2வது முறை போனோம் தானியம் வாங்குறதுக்கு. அப்பா, நாங்க திரும்ப போனோம். ஆனா அவரு என்ன சொல்லிட்டாருன்னா, அங்க இருக்கிற கவர்னர் யாரு? யோசேப்புன்னு கூட இவனுங்களுக்கு தெரியாது. பேரை கூட சொல்லல. பேர் தெரிஞ்சாதானே, அவன் யோசேப்புன்னு இவனுக்கு தெரிஞ்சாதானே தெரியும். முதல் முறை போகும்போது யாருன்னு கண்டுபிடிக்கல. ஆனா யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான். அப்பாட்ட சொல்றாப்பா, நாங்க திரும்ப போனோம்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க தம்பி, கடைசி தம்பி பெஞ்சமினை கூட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காருப்பா. இவன் அடிச்சுக்கிறான். அப்பா, ஏண்டா யோசேப்பு அது மாதிரிதான் கூட்டு போய் கொண்டுட்டீங்க, இவனையும் கூட்டு போய் கொல்றதுக்கு பாக்குறீங்களா? நான் அனுப்ப மாட்டேனா ரூபனே. ஆனா உன்னை நம்பி நான் என்ன பண்ண மாட்டேன். ரூபனை நம்பவே இல்லை அப்பா. ரூபனை நம்பல. அதுக்கப்புறம் 2வதுல சிமியோன் இருக்கிறான், 3வதுல லேவி இருக்கிறான். சிமியோனில் லேவியையும் நம்பல. அப்பா நம்பல. ஏன் சிமியோனில் லேவி நம்பல சொல்லுங்க பார்க்கலாம். சிமியோனில் லேவியும், சரி ரூபன் தான் இந்த தப்பு பண்ணிட்டான், சிமியோனில் லேவியும் ஏன் அப்பா நம்பல? இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தங்கச்சியை ஒருத்தன் ஆமா தீட்டுப்படுத்திட்டான்னு சொன்னோன்னா, இவனுங்க விருத்த சேதனம் பண்ண என் தங்கச்சியை தரேன்னு சொல்லி விருத்த சேதனம் பண்ண வச்சு 3ஆம் நாள் கழிச்சு மொத்த பேரையும் சாச்சிட்டானுங்க.
அதை அப்பா கேட்டு, ஏன்டா இப்படியாடா பண்ணுவீங்க, என் பேரை வாசனையை கெடுத்துட்டீங்கன்னு சொல்ற. அதனால சிமியோனு லேவியும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட்டு. அப்பாவே சொல்லுவார், அவனுங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது, யாரை வேணாலும் பிரிச்சிடலாம், ஆனா அந்த சிமியோனு லேவியை மட்டும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. எது பேசினாலும் அவங்களுக்கு தெரியாம இப்படி நம்ம குடும்பங்கள்ல 2 பேர் இருப்பாங்க. நம்மளே சொல்லுவான், அவங்களுக்கு 2 பேரும் பிரிக்கவே முடியாது, எது பேசினாலும் 2 பேரும் கூடி கூடி பேசி குடும்பத்தை கவுத்திடுவாங்க. அதுதான் இந்த சிமியோனு லேவியும் பண்ற வேலை. அதனால கடைசி 49 அதிகாரத்துல சிமியோனு லேவிக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது நல்லதே சொல்லல, ரூபனுக்கு நல்லதே சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் 4வது ஒருத்தர் இருக்கிறான், யூதா போய் கேட்கிறாப்பா, ரூபனை நம்பல, சிமியோனு லேவியை நம்பல, நான் 4வது பையன், என்ன நம்பி பெஞ்சமின் அனுப்புங்கன்னு சொல்றேன். அப்பா சொல்றாரு, நான் உன்னை நம்புறேன் யூதாவே, நான் உன்னை நம்புறேன், கூட்டிட்டு போன்னு சொல்லி யூதா கூட தான் அனுப்பி வைக்கிறார், ரூபன் கூட அனுப்பி வைக்கல. யூதாவை நம்பி எகிப்துக்கு பெஞ்சமினை அனுப்பினார் யாக்கோப்பு. ரூபனை நம்பல, சிமியோனை நம்பல, லேவியை நம்பல. காரணம், நீங்க நம்பிக்கையின்மையா நடந்து கொண்டீங்க, அப்பா பேருக்கு களங்கத்தை விளைவிச்சிட்டீங்க. அதனால உங்களை நம்ப முடியல. ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு, ஒரு விஷயத்துல பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் இது தேருமா தேராதான்னு. நமக்கே தெரியும் இது வந்துடும், இதுக்கு தான் ரொம்ப சேர்த்து வைக்க வேண்டியிருக்கு, இதுக்கு தான் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப அப்படிதாங்க நடந்தது. அப்பா சொல்றாரு ரூபனை பார்த்து, தண்ணீரை போல தழும்பினவனே. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, தண்ணீரை போல தழும்பினவனே, நீ என்ன பண்ண மாட்ட, மேன்மை அடைய மாட்டாய். ஒரு ஃபாதர், ஒரு தகப்பனுடைய வாயில் இருந்து மூத்த மகனுக்கு ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? 49ல, தண்ணீரை போல தழும்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் யூதாவும், இது ரூபனுடைய சூழ்நிலை. ஆனா யூதா நம்பிக்கைக்குரியவனாக செயல்பட்டான். அதனாலதான் யாக்கோபு யூதாவை பத்தி சொல்லும் போது 49:8-12 வரை, யூதாவே சகோதரரால் புகழப்படுவான் நீ, உன் கரம் உன் சத்துனுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதாவுக்கு சொல்ற ஆசீர்வாதம். நீங்க எப்படி நடந்து கொள்ளுகிறீர்களோ அப்படிதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். புதுசா உயர் விதமாக தேவன் வந்து அப்படியே உங்களை பரலோகத்திலிருந்து அப்படியே வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துதான் உங்களுக்கு மேன்மை, உங்க நடவடிக்கைகளை பார்த்துதான் உங்களுக்கு உயர்வு, நீங்க எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள் என்று பார்த்துதான் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். ரூபனுடைய பொறுப்பற்ற தன்மை என்னாச்சு? இப்ப யூதா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, இப்ப குழியில போட்டிருக்காங்க ரூபன் சொன்னதுனால. யூதா எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப யூதா என்ன சொல்றான், தபர் வியாபாரிகள் வருகிறார்கள், இவனை இப்படியே குழியில போட்டிருக்கிறது நல்லது கிடையாது, இவனை எடுத்து, யார, யோசேப்பை எடுத்து அவங்ககிட்ட வித்துருவோம் அப்படின்னு யூதா வந்து ஒரு ஐடியா கொடுக்கிறார். 29 வாசிங்க, 37-29. பின்பு ரூபன் அந்த குழியில் இடத்துக்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு, என்ன பண்றா பாருங்க. இது வந்து ரூபனுடைய நடிப்பு தன்மை, ரூபனுடைய நடிப்பு தன்மை. ஏன் குழியில போடும்போது நீ எங்க போனா தடுத்து நிறுத்தாம, இவன் வர்றான், குழியில் இருந்து திரும்பி போய் பார்க்கிறான், யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரத்தை என்ன பண்ண, இப்பதான் சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறாரு, கொஞ்ச நேரமா அவன் கிடக்கான குழிக்குள்ள, அப்போ உன் சட்டையை கிழிக்கணும்னு உனக்கு என்ன வரலையா? கிழித்து கொண்டு தன் சகோதரர் திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன். நடிப்பு, இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதானே பண்ணணும். எப்படி சொல்றது, இங்க வந்து எப்படி சொல்றது, ஐயோ ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நீங்க அழுகுறது, அந்த பக்கம் திரும்பி அவனுக்கு அப்படிதான் பண்ணணும். இதுதான் ரூபனுடைய மனநிலை. அவர்கள் யோசேப்பின் அங்கி எடுத்து ஒரு விளையாட்டு கடாவை அடுத்து ரத்தத்தை தோய்த்து பல வர்ணமா அதெல்லாம் சாப்பாட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி யூதா என்ன பண்ணிட்டான், அவனை எடுத்து வித்துருவோன்னு சொல்லி அவன் விற்க ஆரம்பிக்கிறான். வாசிங்க. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, லாபம் என்ன,
இந்த இஸ்ரவேலுக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமா இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பு அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துக்கும் நடந்தது. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்காக. இங்க யோசேப்பையும் அப்படிதான் வித்து போட்டு விட்டார், காசுக்காக வித்துட்டாங்க. வித்ததுக்கு அப்புறம் ரூபன் வந்து கேட்கறான், ஐயோ என் தம்பியை காணுமே, என் சின்ன பையனை காமே, என் சின்னவனை காணுமேன்னு அழுகுறான். எங்கடா பண்ணீங்க, எங்கடா போட்டீங்க, என் குழியில போடும் போது உனக்கு அந்த அறிவு வேலை செய்யல. ரூபனுடைய பொறுப்பற்ற தன்மை, இந்த இடத்துல அவன் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டான். அண்ணன்ற அந்த இதை அவனை சரியாக கையாளல. இப்போ அவனை வித்துட்டாங்க. நமக்கு தெரியும், நம்ம உயர்வை தான் பார்க்கிறோம். யோசேப்பை உயர்த்தினீரே, ராஜாவாக்கினீரே, எப்படி கடந்து வந்த பாதைகளை நினைச்சு பார்க்கிறோம். எந்த இடத்துலயும் யோசேப்பு திரும்பி பார்த்து தன் சகோதரர்களை அடிக்கிறதோ இல்ல தேவையில்லாம பேசுறதோ எதுவுமே பண்ணல. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. அடிக்கப்படுகிற ஆட்டுக்கு போல மயிர்கத்திற்கு முன்பாக தன் வாயை திறவாது இருந்தார் என்று இயேசு பத்தி சொல்லுங்க. அது மாதிரியே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு உள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது யோசேப்பு கூட சில நேரம் தெரியாது. ஏன் இப்படி நடக்குது என்பது கூட அவனுக்கு தெரியல, புரியல. எகிப்துக்கு போயாச்சு. எகிப்துக்கு போயாச்சு. எகிப்துல நடக்கிற சம்பவங்கள் தெரியும். அங்க செய்யாத குற்றத்தை ஜெயிலில் இருக்கிறாரு. அங்க சுயம்பாகியும் பானபாத்திரக்காரன் சொப்பனம் சொல்றாங்க. பார்வோன்கிட்ட வராரு. 7 வருஷம் பஞ்சம் வரும், 7 வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும், 7 வருஷம் பஞ்சம் வரும்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு பிடிச்சி போய் அவனுக்கு நல்ல மரியாதை செலுத்தி பொண்ணு கொடுத்து, அதுக்கு அந்த அந்த 7 வருஷத்துக்குள்ளேயே அவனுக்கு நல்ல குழந்தை பிறந்துருது. இப்போதான் பஞ்சம் பழைக்கிறதுக்கு சகோதரர்லாம் வந்து நிற்கிறாங்க. இங்கேயும் ரூபனுடைய குணத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 42:22 வாசிங்க. 10 பேர் நிற்கிறாங்க. 12 பேர் மொத்தம். 12 பேர்ல 10 பேர் நிற்கிறாங்க. இவ 10 பேர் நிற்கும் போது இப்பதான் ரூபனுக்கு ஒரு ஞான உதயம் வருது. மூத்தவனுக்கு நான் யாரும் மூத்தவன குறை சொல்லலை. நானும் வீட்டுக்கு மூத்த பையன் தான். இந்த மூத்தவங்களுடைய குணம் என்ன தெரியுமா? எப்போ வந்து ஒரு சாதகமா ஒரு காரியம் நடக்குதோ அதுல போய் சேர்ந்துக்குருவாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நான் சொன்னதை நீங்க கேட்டீங்களா? எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் அப்போ ஒரு வார்த்தையை போட்டு வச்சிருவாங்க. இப்பதான் யோசிக்கிறான், நம்ம சகோதரனுக்கு நம்ம செய்த துரோகம், ஏண்டா துரோகம் செய்யும் போது உனக்கு துரோகம்னு தெரியலையா? நாம நம்ம சகோதரனுக்கு செய்த துரோகம். ரூபனே, நீ எங்க சொன்ன? சொல்லவே இல்லை. ஆனா என்ன சொல்லிட்டேன், நான் தான் இளையவனுக்கு விரோதமா பாவம் செய்ய நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? எங்க சொன்ன? குழியில தூக்கி போட சொன்னையா? சொல்லாமலே சொன்னேன்னு சொல்ற. நீங்கள் கேளாமல் போனீர்கள், இப்பொழுது இதோ நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது அப்படின்னு சூழ்நிலைக்கு ஏற்றார் போல ரூபன் என்ன பண்றான்னா, பேசும் தன்மை உடையவன். இந்த கேரக்டர் இருக்கவே கூடாது. சூழ்நிலைக்கு ஏற்றார் போல பேசுகிற கேரக்டர் இருக்கவே கூடாது. ரியாலிட்டியை பேசணும். என்ன பேசியிருக்கணும்? நானும் ஒரு புத்தி இல்லாம செஞ்சுட்டேன், அன்னைக்கே அறிவு இல்லாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் மாறி ஒப்புரவாயிருந்தானா இவன் அந்த இடத்துல கூட மனம் திரும்பிருக்கலாம். ஆனா செய்யல. சிமியோனு லேவியும் அப்படிதான், வீண் வைராக்கியம். ரூபனுக்கு அப்படின்னா சிமியோன் லேவிக்கு வீண் வைராக்கியம். அதனால அப்பாவிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறல. மறந்த குடும்பம். இப்ப டோட்டலா யோசேப்பு குடும்பம் மறந்துருச்சு. யோசேப்ப மறந்த குடும்பம். யோசேப்பும் மறந்துட்டாரு குடும்பத்தை. யோசேப்பை மறக்காத தேவன் யோசேப்புக்கு சொன்னதை நிறைவேற்றி அவனை உயர்த்தி அழகு பார்த்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? உபாகமம் 4:31 சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றா வாசியுங்கள். உபாகமம் 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார்,
உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை என்ன பண்ணார்? மறக்க மாட்டார். மறக்க மாட்டார். யோசேப்பை குடும்பம் மறக்கலாம், யோசேப்பை கூட பிறந்த சகோதரர்களை மறக்கலாம், ஆனால் அழைத்த தேவன் யோசேப்பை மறக்கவே இல்லை. மறக்க மாட்டார். நம்முடைய தேவன் நம்மளை மறக்க மாட்டார். நமக்கு ஒன்று சொன்னார்னா ஒன்று செய்வார். இதுதான் யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது. நம்மளை மறக்க மாட்டார். நீங்க நினைக்கலாம் நான் மறந்துடுவாரோ? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நான் உன்னை மறக்கல, உன் உள்ளங்கையிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன். யோசேப்பை மறக்கல. யோசேப்பை குடும்பம் மறந்தது, உடன் பிறந்தவங்க மறந்தாங்க, ஆனா தேவன் மறக்கல. நம்மளாம் இருக்கிறோம், நம்மள கூட சில நேரம் நம்ம பிள்ளைகள் வளர்ந்து நம்மள மறக்கலாம், சூழ்நிலைகள் வரும். மறக்கலாம், மறக்காம கூட இருக்கலாம், அது வேற. அப்பா அம்மாவை கூட பிள்ளைகள் மறந்துடலாம். ஆனால் உங்களை மறக்காத தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். பிள்ளைகள் மறந்தாலும், குடும்பம் மறந்தாலும், சொந்தம் மறந்தாலும், என் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை மறக்கவில்லை. அவர் சொல்றார், உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோசேப்பை மறக்காத தேவன். யோசேப்பை மறக்காத தேவன். யோசேப்பு சொல்றான், முத பிள்ளை பிறகுது யோசேப்புக்கு. ஆதியாகமம் 41:51 யோசேப்பு 41:51 வாசிங்க யாராச்சும். 41:51 யோசேப்பு என் வருத்தம் யாவும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். எல்லாத்தையும் மறக்க பண்ணிட்டாரு. என் தம்பி செஞ்சது, என் அண்ணன் தம்பி செஞ்சது, எங்க எல்லாரும் என்ன வெறுத்தாங்கல்ல, போத்திபார் மனைவி கூட என்ன பொய்யா குற்றம், எல்லாத்தையும் மறக்க பண்ணிட்டாரு. எப்போ? இந்த மனாசே எனக்கு கொடுத்து. அல்லேலூயா. எல்லாத்தையும் மறக்க பண்ணினார் என்று வாக்குமூலம் கொடுக்கிறார். எல்லாத்தையும் மறக்க பண்ணிட்டாரு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்பா. ரூபன் செஞ்சது, சிமியோன், லேவி, அவன் செஞ்சது, இவன் செஞ்சது, எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? மறந்துட்டேன். ஏன் போத்திபார் மனைவி என் மேல பொய்யா குற்றச்சாட்டு, அந்த அம்மாவை நான் மன்னிச்சிட்டேன். இப்ப அந்த அம்மாவுக்கு சாப்பாடே எங்க இருந்தா போக வேண்டியிருக்கு? யோசேப்பு கையெழுத்து போட்டாதான் அரண்மனைக்கு சோறு போகுது. ஏன்னா ராஜா முத்திர முகத்தை கழட்டி கொடுத்துட்டாரு. யோசேப்புடைய அனுமதி இல்லாம ஒண்ணு நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த அம்மா யோசிச்சுக்க, நல்ல மனுஷன், நல்ல தம்பி மேல இப்படி பொய்யா குற்றம் சுமத்திட்டமே. அததான் சொல்றான், எனக்கு மூத்தவன் பிறந்தபடியினால் என்னுடைய துக்கம் யாவும் மறக்கும்படி தேவன் பண்ணினார். நமக்கு பிள்ளைகள் சில நேரங்கள்ல நமக்கு ஆறுதலா இருப்பாங்க. நம்முடைய துக்கம் எல்லாம் மறக்கிறதுக்கு அவங்களதான் ஆண்டவர் ஒளிவ கன்றுகளா வச்சிருக்கிறார். 41:52 நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்று சொல்லி அடுத்த இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். எவ்வளவு கஷ்டம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கவர்னர் ஆயிட்டான், உயர்ந்துட்டான், அது மட்டும் தான் தெரியும். இப்ப நீங்க கூட இருக்கிறீங்க, ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்னப்பா அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. எப்படி வந்தது? 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் சம்பளத்துல இருந்தோம். இன்னும் எந்த நிலைமையில கொண்டு வந்து நம்ம வச்சிருக்கிறா. இப்படிதான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன அப்படி சொல்ல வச்சிருக்கிறாரு, அதற்காக தோத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. தேவன் என்னை பழுக பண்ணினார். இவங்க என்ன சிறுக பண்ண நினைச்சாங்க, இவங்க என்ன ஒடுக்க நினைச்சாங்க, இவங்க என்ன இல்லாம ஆக்கணும், கொலை செஞ்சிடணும், குழியில போட்டுறணும், இல்லாம ஆக்கிடணும், கூட இருந்து என்ன குழி பறிச்சாங்க. ஆனா என் தேவனோ என்னை பெருக பண்ணினார், பழுக பண்ணினார். அதனால எப்ராஹிம் என்று நான் பெயர் வைக்கிறேன் என்று சொன்னார். கடைசி அப்பா சொல்றாரு, இப்ப யாக்கோபையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்போ எல்லாரும் யாக்கோபு ஆதியாகமம் 49:22 சொல்றாரு. ஆதியாகமம் 49 யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்பா சொல்ற ஆசீர்வாதம். கடைசி காலத்துல எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணும் போது யோசேப்புக்கு சொல்ற ஆசீர்வாதம் வாசிங்க. ஆதியாகமம் 49:23 வாசிங்க. கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் இனி படர்ந்து கொண்டே இருப்பான், யாரும் நிறுத்தவே முடியாது. அதுக்கப்புறம் மனமடிவாக்கி பகைத்தார். வில் வீரர்னா என்ன? வார்த்தையினாலே அவனை பகைத்தார்கள். வில் வீரர் கூட பிறந்தவங்க எல்லாரும் அவனை பகைத்தார்கள். ஆனால் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. பலத்தன அப்படி ஆயிற்று. உனக்கு துணையாயிருப்பார்.
சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அதனால அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பார். போதும். யோசேப்பு எவ்வளவு ஆசீர்வாதம் சொல்லிக்கொண்டே போறார். அப்பா நிறுத்தவே இல்லை. எல்லாரும் நம்மளை மறக்கலாம். முடிவை என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் உங்களை மறக்கலாம், மறக்காத தேவன் உங்களை உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உயர்த்துவார்.